வணக்கம். நான் தான் உங்க குமரி சிந்துஜா. மக்களே, நம்முடைய கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறைக்குள்ள நடந்திருக்கக்கூடிய ஒரு சில புரட்சிகளை பத்தி நாம இன்னைக்கு பார்க்கலாங்க. இதுல மொத்த விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் நான் சொல்றேங்க. சில டிமெரிட்ஸும் இருக்கு, அதை அடுத்த பதிவுல சொல்றேன். மெரிட் விஷயங்கள நிறைய விஷயங்களை நான் இன்னைக்கு இதுல சொல்றேன். என்னன்னா, முதலாவதாக மண்டைக்காடு கோவிலுக்கு நாங்க போயிட்டு வரக்கூடிய வழியில இரவு நேரத்துல நாங்க வரும்போது சாலை பாத்தீங்கன்னா இரு புறங்கள்லயும் அங்கங்க கிளிட்டரிங் லைட்ஸா இருக்கட்டும், வரக்கூடிய 4 சக்கர வாகனங்கள்ல எல்லாம் அங்கங்க கிளிட்டரிங் லைட்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா பெரிய பெரிய கனரக வாகனங்கள்லயும் அந்த சின்ன சின்ன லைட்ஸ் எல்லாம் பொருத்தி இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்க்க முடிஞ்சது. அப்ப இதனால விபத்துகள் எவ்வளவு தவிர்க்கப்படும் இல்லையா? இந்த விஷயங்களை மிகப்பெரிய அளவுல பாராட்டணுங்க. அத மாதிரி நிறைய தப்புகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே சட்டத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறதுக்காக நிமிர் திட்டங்களா இருக்கட்டும், பெண்களை பாதுகாக்கிறதுக்கு குறிப்பா போக்சோ ஆக்ட பற்றின ஒரு விழிப்புணர்வை கொண்டு மக்களிடையே சேர்க்கறதுல இருந்து ஒரு டீமா பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும், அதுவும் தனியா வாழக்கூடிய பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பாதுகாக்கிற வகையில ஒரு ஒருங்கிணைப்புங்கிறது என்ன மனசை கவர்ந்த விஷயம் நிறைய இருக்குங்க. இதுல எல்லாமே கடைநிலையிலயும் அவங்க எல்லாருமே வேலை பாக்குறாங்க இல்லையா? ஏற்கனவே காவல்துறையில 18 லட்சம் மக்களுக்கு வேலை பாக்குறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல. இப்ப அதுக்கான 18 லட்சம் மக்களுக்கான பிரச்சனைகளையும் தீர்க்கிறதுக்கான ஒரு இது இருக்குமா? அதுக்கான ஆட்கள் இருப்பாங்களா காவல்துறையில? இல்ல, பற்றாக்குறை இருக்கு, ஷார்டேஜ் இருக்கு, இவ்வளவு மக்களுக்கு பிரச்சனை. அப்ப அது எவ்வளவு மென்டல் ஸ்ட்ரெஸ் காவல்துறையில பணியாற்றக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குங்கிறது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா பிரச்சனைகளோடயே அவங்க டெய்லியும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க மனநலமும் ரொம்ப முக்கியம், அவங்களுடைய பிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கான முயற்சிகள், மெடிக்கல் கேம்பெயின் போடுறதா இருக்கட்டும், குடும்பங்களோட அவங்களுடைய நேரத்தை செலவிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விடுப்புகளை கரெக்டா கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களுடைய நலனை பற்றியும் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாங்க. இன்னொன்னு, ஏஆர் கேம்புக்கு நான் போகும்போதே அங்க வேலை பார்க்கக்கூடிய காவல் துறையில இருக்கிறவங்களுடைய குழந்தைங்களுக்காக ஹிந்தி ஃப்ரீ டியூஷன் அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், இன்னொன்னு லைப்ரரிஸ் வந்த பிறகு எல்லா இடங்களையும் லைப்ரரிஸ் ஏற்படுத்தி இருக்கிறதா இருக்கட்டும், அங்கங்க பதாகைகள்ல நல்ல பாசிட்டிவ் கோட்ஸை எல்லா இடங்கள்லயும் வச்சிருக்கிறதா இருக்கட்டும், தான் நின்னுகிட்டு மக்களுக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனப்பக்குவமா இருக்கட்டும், பாங்கா இருக்கட்டும். இன்னொன்னு, எல்லா இடங்கள்லயும் மக்கள் உட்கார்றதுக்காக சேர்கள் போடுறதா இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள்ல நிறைய இருக்குங்க. அதே மாதிரி ஊர்காவல் கண்காணிப்பு திட்டமா இருக்கட்டும், சிசிடிவிகள் பொறுத்துறதாங்க. அப்ப இதெல்லாமே, இந்த நலத்திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு காவல்துறை கட்டாயம் செய்ய வேண்டியது இருக்கா அப்படின்னா இல்லங்க. இதெல்லாம் அவங்க செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமோ நிர்பந்தமோ கிடையாது. ஆனா அவங்க இத புத முயற்சியா எடுத்து நம்ம வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கணுங்கிறதுக்காக தான் நிறைய விஷயங்கள் பண்ணி இருக்கிறாங்க. இன்னும் தண்ணி விபத்துகள் நிறைய நடக்கிறதுனால அது அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் பகுதிகளில் அதுக்கான ரோந்து பணிகளா இருக்கட்டும், இரவு ரோந்து பணிகளா இருக்கட்டும், இது எல்லாமே மிகப்பெரிய அளவுல பாராட்டுக்குரியதுங்க. அதுக்கு நம்ம என்றுமே நாம எல்லாருமே, நான் உட்பட, நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம். அவர்களுக்கு மட்டும், நம்மளுடைய எஸ்பிக்கு மட்டும் இல்லாம, ஏன்னா அதையும் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நேர்மையாக கரப்ஷன் இல்லாம பயணிக்கக்கூடிய காவல்துறையில பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு காவலர்களும், படிநிலை காவலர்களுக்கும் கூட நம்முடைய நன்றியை நம்ம உரித்தாக்கிக்கிறேங்க நானுமே. ஏன்னா அதான் 18 லட்சம் மக்கள் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிறோம். ஆனா அதுக்கான சர்வ் பண்றதுக்கானவங்க குறைவா இருக்கிறாங்க. அதனாலதான் சில விஷயங்கள்ல இது ஸ்லோ டவுன் ப்ராசஸ் இருக்கலாம். அப்படி 1-2 விஷயங்கள் எனக்கு மனசுக்கு பட்டதை நான் கேள்வியும் கேட்டிருந்தேன். ஆனா அதெல்லாம் இந்த டேட்டாவோட நம்ம அலசும் போதுதான் சில விஷயங்கள் நமக்கு தெரியும். இன்னைக்கு சைபர் த்ரெட்ஸ், சைபர் பிரான்ச் தனி அமைப்புகள் இருக்கிறாங்க. ஆனா சைபர்ல ஏகப்பட்ட வழக்குகள் வந்துட்டே இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் நெருங்குறதுனால ஆளுக்கு கிரிட்டிசைஸ் பண்றது, இப்போ ஒரு ஆள் மேல அவதூறு சடார்னு பரப்பிட்டாங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா அது ஸ்ப்ரெட் ஆயிரும். அதை மாத்த முடியாது. எப்படி அந்த கோயம்புத்தூர் பாஷையில சொல்ற மாதிரி சொல்ல போட்டோம்னா அதை திருப்பி வாங்க முடியாதுங்கிற மாதிரி சில நேரங்கள்ல அவதூறுகளை பரப்பி விட்டுட்டாங்கன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் பின்தங்கப்படும் போது
நானும் ஒரு சில இதை வந்து கேட்டிருக்கிறேன். அது முழுக்க முழுக்க சைபர் பிரான்ச்சோட பொறுப்பு. ஆனா அதுவுமே அவங்களுக்கு ஓவர்லோடான புகார்கள் வருகிறது. அது ஒரு காரணம். அதை வந்து உடனே சடனா ஆக்ஷன் எடுக்க முடியாம டிப்ரெஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஓவர்லோடுங்கிற விஷயமும் இருக்கு. அதனாலதான் நான் அரசாங்கத்துக்கிட்ட எல்லாம் என்ன சொல்லுவேன்னா, நல்ல படித்த அறிஞர்களை வச்சு எல்லாருமே நலனா வாழணும் இல்லையா. இவங்களுக்குமே இவ்வளோ மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷரைஸ்டு ஒர்க்கா இருக்கு. அதுலயும் பிரச்சனைகள் ஓவர்லோடட். ஏன்னா சமூக கட்டமைப்புல கம்யூனியல் லிவிங் குறைய 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 பிரச்சனைகள் அதிகமாகும். அதனாலதான் இங்க பாருங்க, காவல்துறை எவ்வளவு முயற்சி எடுத்து இந்த கேங் எல்லாம் பிடிச்சிருக்கிறாங்க. இந்த மார்பியாஸ் மாதிரி நிறைய நமக்கே தெரியாத போதைப் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய கேங்ஸ். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது இன்னைக்கான நவீன ஆப்ல எல்லாம் எவ்வளவு கடினமானது பாருங்களேன். ஏன்னா நிறைய ஆப்ஸை பயன்படுத்துறாங்க. அந்த ஆப்ஸினுடைய ஆதென்டிகேஷன் எல்லாம் நமக்கு அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு கிடைக்காது. அப்போ அதெல்லாம் நுணுக்கமா கண்டுபிடிச்சு இவ்வளவு விஷயங்களை பண்றதுக்கு வந்து நம்ம நிஜமாவே இவ்வளவு மக்கள் தொகையாக ஒர்க் பண்றது, வேலை செய்யறத வந்து நான் மனசார பாராட்டுறேங்க. சில இடங்கள்ல சில 1-2 இது இருக்கலாம், குறைகள் இருக்கலாம். நிறை குறை இல்லாத, அது நிறைய நிறை இருக்கு. இவ்வளவு அளவு நிறை இருக்குன்னா இவ்வளவு அளவுக்கு குறை இருக்கு. அதுல நம்முடைய திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், ஒரு தனிப்பட்ட நபரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நாம எப்படி அளக்கணும், ஒரு தராசுல நல்லது எவ்வளவு இருக்கு, கெட்டது எவ்வளவு இருக்கு. இப்ப நல்லது நிறைய இருக்கும்போது, கெட்டது குறைவாவே இருக்கும்போது நம்ம கண்டிப்பா வந்து இந்த குற்றங்களை பேசுறத தவிர்த்துதான் ஆகணும். ஸோ அதுல 1-2 சைபர் சார்ந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் இருக்குங்கிற பதிவுகள் நான் போட்டிருப்பேன். என்றாலும் இவ்வளவு நெருக்கடி வேலைகள்லயும் மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக அதிகபட்சமாக வேலை பார்க்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறைக்கு என் சார்பாகவும் நம்மளோட மக்கள் சார்பாகவும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேங்க. நன்றி. இன்னும் உத்வேகத்தோட இதே செயல்பாடுகள் இருக்கணும் மக்களுக்காக, குறிப்பா டவுன் ரோடன் மக்களுக்காக. அதனாலதான் நானுமே வந்து ஆரம்ப நிலையிலிருந்து நிமிர் திட்டங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கறது டவுன் ரோடன் மக்களுக்காக இருக்கிறதுக்காக தான். அதுவும் இனி வந்து இப்ப 70 நபர்கள் இந்த மார்பியால நம்ம பிடிச்சிருக்கிறோம். இவங்களுக்கும் வந்து அனானிமஸ் குரூப்ஸ்ன்னு இருக்கிறாங்கங்க. அவங்களும் வந்து இந்த குடி போதையில இவங்க இவ்வளவு பேர் போயிருக்கிறாங்க, இவ்வளவு போதை பொருள் பழக்கம் ஆயிருக்கிறாங்கன்னா குடும்ப சூழலுங்கிற விஷயம் காரணமா இருக்கலாம். ஒரு சைக்காலஜி படி பார்த்தோம்னா நிறைய சூட்சுமங்கள் இருக்கு. அதனால அவங்களுக்கும் அனானிமஸ் குரூப் எதையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்கள போதை பழக்கத்துல இருந்து விடுபட வச்சு அவங்களுக்கு வாழ்வியலையும் நல்லபடியா அமைக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை பண்ணுவோம். அவமானப்படுத்துதல் அப்படிங்கறத நம்ம கையில எடுக்க கூடாது. நம்மவர்கள் நம்ம வழிகாட்டி எல்லாரையுமே கிரிப் பண்ணி ஒரு கம்யூனிட்டி லிவிங்ல ஒரு சோசியல் ஜஸ்டிஸோட பயணிப்போங்க. யாருக்கும் நம்ம அவதூறு பரப்புறதுங்கிற விஷயத்த பண்றவங்க தயவு செய்து கைவிட்டுருங்க. நல்லதை போடுங்க, நல்லதை எடுத்து கொண்டு சேர்ப்போம், நலமாக வாழ்வோங்க. நன்றி.